அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. மா வைஷ்யமா வைஷ்யமா என்ன சரத்து ஏன் இப்படி கத்துற? மா நான் நாளைக்கு ஊருக்கு போகணும்னு சொன்னேன்ல, எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிட்டீங்களா? வைஷு அக்கா பேக் பண்ணிட்டு இருந்தாங்கடா. எல்லாத்தையும் பேக் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்கம்மா, இத கேட்கதான் கூப்பிட்டேன். சாலாமா என்னடா? வேணி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டாளா? சொன்னேன்டா, செஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். சரி சரி, நான் அவளை பார்த்து பேசிக்கிறேன். டேய், பொம்பளை பிள்ளைய தனியா கூட்டிட்டு போற, ரொம்ப கவனமா போயிட்டு வா. சரிங்கம்மா. நான் வர ஒரு வாரம் ஆகும், பாத்துக்கோங்க. அப்பப்ப கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்லுங்க. அதெல்லாம் பாத்துக்கலாம்டா. இங்க நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் இருக்கோம். நீங்க தான் பாரு, திரு அங்க போய் தனியா இருக்கான். இப்போ நீ என்ன பண்ண சொல்றீங்க? வேலை அப்படி இருக்குல்ல. சரிடா, சரி சரி, போய் தூங்கு. காலையில சீக்கிரம் எழுந்து கிளம்பணும்னு சொன்னேல. சரிங்கம்மா. வைரப்பா ரத்னப்பா இப்பதான்டா போய் படுத்தாங்க. சரி சரி சரிம்மா, நானும் கிளம்புறேன். குட் நைட்மா. குட் நைட்ரா. ஓகே. வேணி அவளும் தூங்க போயிருப்பாளா? கொஞ்ச நாளும் பொறுப்பு இருக்கா? இல்ல பொறுப்பு இருக்கான்னு கேக்குறேன். ஒரு மனுஷன் ஊருக்கு கிளம்புன்னு சொன்னானே, எல்லாத்தையும் மறக்காம எடுத்து வச்சிருன்னு சொன்னானே, அவன்கிட்ட இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன், நானும் ஊருக்கு கிளம்பிட்டேன், இப்ப போய் தூங்க போறேன், பாய், குட் நைட், இதெல்லாம் சொல்லிட்டு போன நினைப்பு இருந்ததா? நினைப்பு இருந்ததா? ஹாய். எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன், எதையும் மறக்கல, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன், எனக்கு தேவையான எல்லாத்தையும். நான் போய் தூங்குறேன், குட் நைட். ஏய் வேணி. வேணி. சொல்லு சரத்து. என்ன நீ நாட்டுக்கு வந்த, பேசுறத பேசிட்டு போய்கிட்டே இருக்க? நீ தானே சொன்ன கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல, இதெல்லாம் சொல்லிட்டு போய் தூங்க வேண்டாமான்னு. ஓஹோ, அதனால சொல்லிட்டு போற. வேற என்ன பண்ணணும்? அது ஒண்ணு இல்லம்மா, பாத்துக்கிட்டே இருக்கணும். என்ன? நான் பேசலாமா? வண்டியாடா? ஹே, நானும் பாத்துட்டு தான் பாருக்கேன். நீயும் இவன் கூட சேர்ந்துட்டியாடா? என்னடா நடக்குதுங்க? ஒண்ணும் நடக்கலையே. டேடே நடிக்காதடா, எல்லாத்தையும் பாத்துட்டு தான் இருந்தேன். என்ன பார்த்த? சரத்து, என்னடா சக்தி? சிரிச்ச? ஒட்டிச்சேனா? என்னடா பண்ணிட்டு இருக்கானே? அது ஒண்ணு இல்லடா, பொறாமையில பொசுங்குறான். எதுக்குடா பொறாம? அது எனக்கும் இருக்குடா, ஆனா நான் கொஞ்சம் பொசுங்கல, அவ்வளவுதான். யாரு நீ? டேய், உள்ளுக்குள்ள பொசுங்கண்டா, வெளியே காமிச்சுக்க மாட்டேன். எதுக்காக? அதான் சிங்கிள்ஸ் பாவம். லூசு லூசு. வேணி சொல்லுங்க. என்னக்கெல்லாம் சொல்ல போறான்? அதான் ஜோடியா நாளைக்கு ஊருக்கு போறீங்களே, அத பத்தி 4 வார்த்தை நல்ல விதமா சொல்லுவான். ஏன்? அங்க கேளு அங்க கேளு. டேய், வர வர நீ ரொம்ப பண்றடா. இரு இரு, ஊருக்கு போயிட்டு வந்து கவனிச்சுக்கிறேன். ஊர்ல வச்சு? டேய் இல்ல, ஊர்ல வச்சு யார? ஐயோ முடியாடா சாமி. சரத் கூடயாமா ஊருக்கு போற? ஆமாங்க. கொஞ்சம் பார்த்து கவனமாவே இருமா. கவனமாவா? ஆமாமா, அவன் கொஞ்சம் விவகாரம் பிடிச்ச பையன். டேய் அண்ணனாடா நீ எல்லாம். அண்ணனா இருக்கறனாலதான் எல்லாத்தையும் சொல்றேன். ஏய் வேணி. சரத்தே, நீ போய் தூங்கு. டே பொறுடா, நான் பேசுறத கேட்டுட்டு போட்டோம். என்னடா பேச போற? நீ ஏன்டா பயப்படுற? வேணி நீ போமா. வேணி 2 minutes, நான் சொல்றத மட்டும் கேட்டுட்டு போ. என்ன கேட்கணும்? இல்லம்மா, என் தம்பி தான், இருந்தாலும் கொஞ்சம் விவகாரமானவன். உஷாரா இருமா, நம்பி ஏமாந்துறாத. டேய் பல்ல காமிக்கிற, அட பேசாம இருக்க சொல்ற, என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கான்? பொறு என்ன சொல்றான்னு பாப்போம். டேய் சரிடா, கேப்போம். என்ன சொல்றீங்க? விவகாரமான ஆளுனா? அது யார் பேச்சையும் கேட்க மாட்டான். அவன் என்ன பண்ணணுங்கிறானோ அதுதான் சரின்னு சொல்லுவான். வீட்லயே ஓவர் அலப்பற பண்ணுவாமா. இப்போ நீங்க சேஷா சிவானி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறான். ஊருக்கு வேற தனியா அவன் கூட போற, ரொம்ப கவனமா இருமா. நலம் விரும்பியா அட்வைஸ் பண்ணிருக்கேன், மறந்துடாத. சரிங்க. டேய் பத்தியா என்ன சொல்ல கூட விட மாட்டேங்கிறான், அவ்வளவு விவகாரம் பிடிச்சவன். சரிங்க, நான் பார்த்து இருந்துக்கிறேன். சரிம்மா. நம்மள போட்டு கொடுக்க இந்த காட்டெருமைக்கு என்ன ஒரு ஆனந்தம். அதுவும் சிரிக்காம பேசுறான் பாரு. இவ வேற சரி சரிங்கிறா, எல்லாத்தையும் நம்பிடுவாளோ? சரிம்மா நீ போ நீ போய் தூங்கு. சரிங்க. வேணி. நான் போய் தூங்குறேன். காலையில 6 மணிக்கு தானே எழுந்து ரெடியா கிளம்பி இருக்கேன். ஜீவானா குட் நைட். குட் நைட் மா. சக்தி சார் குட் நைட்.
குட் நைட்மா. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்க சார். போய் தூங்கு. ஏய் என்ன? அது என்ன அவங்களுக்கு மட்டும் குட் நைட், என்ன மட்டும் பார்த்துட்டு கம்முன்னு போற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, காலையில சீக்கிரம் வரேன். கரெக்டானா? இப்படியே மெயின்டைன் பண்ணட்டா? சூப்பர்மா, இதையே மெயின்டைன் பண்ணு. மூஞ்சி கொடுத்து கூட பேசாத. ஓகேண்ணா. போ. டிடி சக்தி, பார்த்தேன், நான் பார்த்தேன். இல்ல இப்ப சோழிய முடிச்சேன். ஒரு முடிவுல தான் இருக்கீங்க என்னடா? டேய் சக்தி எருமை, நான் கேஸ் விஷயமா ஊருக்கு போறேன். முக்கியமான கேஸ்டா. இத போய் நான் கரெக்டா பண்ணாதான் வேணி கொலை கேஸ்ல இருந்து வெளியவே வர முடியும். எவ்வளவு சீரியஸான விஷயத்துக்காக நான் போயிட்டு இருக்கேன். நீ சின்ன பிள்ளைத்தனமா சிரிப்பு காமிச்சிட்டு இருக்க. ரைட் போட்டும். டேய் ஜீவா, இவனை என்னடா பண்ணலாம்? விடு, என் தங்கச்சிட்ட சொல்லி சாப்பாட்டுல விஷம் வைக்க சொல்லிடுவோம். டேய் உன் தங்கச்சி வைக்கிற சாப்பாடே விஷம் தாண்டா. என்ன புதுசா விஷத்தை ஆட் பண்ண போற? ஓஹோ, விஷமோ? ஏய் உன் தங்கச்சிட்ட கோர்த்து விட்டுறாதடா. ஒரு ஃப்ளோல அப்படியே பேசிட்டு இருந்தேன். பொண்டாட்டி மேல இவ்வளவு பயம் வச்சுக்கிட்டு வெட்டி வீராப்பு. டேய் பொண்டாட்டிக்கு பயப்படாதவே இந்த ஊர் உலகத்துல யாரும் கிடையாதுடா. எல்லாம் வெளியே தான் கெத்த மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள என்ன மாதிரி இருக்க மாட்டாங்க. என்ன விட கொஞ்சம் கெத்தா. சீ. டேய் சரத்து சொல்லுடா, காலையில சீக்கிரமே வா கிளம்புற? ஆமாடா, ஒரு 5 மணிக்கே எழுந்திருக்கணும். அலாரம் வச்சுட்டு தான் தூங்குவேன். அம்மா கிட்டயும் சொல்லிருக்கேன். அம்மா கரெக்ட் டைமுக்கு எழுப்பவே மாட்டாங்க. உள்ள இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க யாராவது எழுந்தீங்கன்னா எழுப்பி விட்டுருங்கடா. சரிடா, பாக்கலாம். யாரா இது சவுண்ட் விட்டுக்கிட்டே இருக்கான்னு பார்த்தேன். நீங்க தானா? ஓய் வாயாடி, நாளையில இருந்து அடுத்து 1 வீக்குக்கு ஜீவா கூட தான் காலேஜுக்கு போனோம். ஐயா ஊருக்கு போறேனே. ரொம்பயும் தாண்டா. பாரு, அங்க போய் எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வா. நான் போறது கிராமம்டி, அங்க என்ன வாங்கிட்டு வர சொல்ற? ஏன், அதுவும் ஊர் தானே. அங்க என்ன ஸ்பெஷலோ அதை வாங்கிட்டு வா. அங்க வரட்டி தான் ஸ்பெஷலா, வாங்கிட்டு வந்து தாரேன். வரட்டியா? ஆமா சிந்தாமணி. சிந்து, வரட்டி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதை எடுத்து கொஞ்சமா தண்ணியில கரைச்சி முகத்துல ஃபேசியல் மாதிரி போட்டுக்கிட்டேனா சும்மா முகம் தக்கன்னு வயிறா மாதிரி மின்னும். நிஜமாவா? ஆமாண்டி, 2 வரட்டி வாங்கிட்டு வரவா? வயிற மாதிரி மின்னுன்னு சொல்றான். 2 வேணாண்டா, ஒரு 4-5 வாங்கிட்டு வந்துரு. டேய் எதுக்குடா, எதுக்காக இப்படி சிரிக்கிறீங்க? சிந்து, சத்யானா, இந்த 2ஐயும் சீக்கிரத்துல மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும். எங்களை மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க வேண்டியலடி, ஒன்னதான் கிராமத்துல போய் எல்லாத்தையும் படிக்க வைக்கணும். கிராமத்துல போயா? சிந்து, வரட்டினா என்னன்னு தெரியுமா? என்ன சத்யானா? மாட்டு சாணிமா. மாட்டு சாணிய தட்டி காய வைக்கிறது, அதுதான் வரட்டி. அட பாவிகளா, சீ. அட பாவிகளா, மாட்டு சாணியாடா என் மூஞ்சில பூச சொன்னீங்க? அப்பதான் சிந்து மூஞ்சி சும்மா பல்லன்னு பல்ல காமிக்கும். டேய் நான் பலன்னு இருக்கிற கத்திய காமிப்பேன். ஐயோ நீ எல்லாம் என்ன படிச்சு நீ வேலைக்கு போய்? டேய் இதெல்லாம் அனுபவ அறிவுடா. அதானே, உனக்கு எங்க இருக்க போகுது? கத்துக்குவோம் நாங்களும். ஃபர்ஸ்ட் கத்தாம இருக்க கத்துக்கோடி. சரத்தே. எப்பா சாமி, நான் போறேன்ப்பா. உங்க சண்டைக்கு நடுவுல நான் நிக்கவே முடியாது. அப்படின்னா அந்த ஆக்குல சைடுல நின்னு. டேய் வேணிக்கிட்ட 2-3 பிட்டு தான் போட்டிருக்கேன். இன்னும் 4-5 பிட்டு போட வச்சிடாத. அத்தாடி, உன்கிட்டயே நான் வரலடா. அந்த பயம் இருக்கட்டும். என்னாச்சு? ஒன்னில மத்தாயே, சீக்கிரமே ஊருக்கு கிளம்பிடுவேன். ஜீவா கூட ஒழுங்கா கிளம்பி போ. லேட்டா காலேஜ் கிளம்பி அவனை லேட்டா ஆபீஸ்க்கு போக வைக்காத. அப்புறம் அப்பா அவனை தான் திட்டுவாரு. பரவாயில்ல, அப்பா கிட்ட தானே, திட்டு வாங்கிக்கிட்டோம். சிந்து, சரி விடுடா. வாயாடி. இங்க பாரு சிந்தாமணி, கவனமா காலேஜுக்கு போயிட்டு வர பாரு. அந்த சித்தார்த்த ஏதாவது பிரச்சனை பண்ணானா என்கிட்ட சொல்லு. சித்தார்த்தா, சரிடா. ஏய் உன்கிட்ட சொன்னேன்ல, அப்பா கிட்ட கேட்டியா? ஏது சித்தார்த் கைய கால உடைக்கிறதா? உடைக்க போறாங்களா? உனக்கு இருக்குடி இவ்ளோ ஆவலு? இல்லடா, சும்மா கேட்டேன். சும்மாலாம் கேட்காத, அத ரத்னாப்பாவும் வைரப்பாவும் பேசிக்குவாங்க. போ, நீ அதெல்லாம் கண்டுக்காத, நீ போய் தூங்கு. ஓகே, குட் நைட். டேய் நானும் போய் தூங்குறேன்டா. காலையில சீக்கிரம் எழுந்து உன்னை எழுப்பி போடுறேன். சரிடா. எப்பா காட்டேருமே, உன்னை ஆந்தக்கனி வந்து கூப்பிடணுமா? ஆமாண்டா, வந்து கூட்டு போ சொல்ல. நான் போய் சொல்றேன். ஐயோ மச்சான், வேண்டாம். இப்பதான் நானும் உன் தங்கச்சியும் கொஞ்சம் ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்கிற குடும்பத்துல வந்து கண்டிப்பா ஒரு நாள் கும்மி அடிப்பேன்டா. படுபாவி, கொன்றுவேன். சரி போதும். சிந்தாமணி போய் தூங்கு போ. எல்லாரும் போய் தூங்குங்கடா. பாய். அப்படியே இருங்க. வாசுகி போதுங்க. அவ்வளவுதாங்க, இருங்க, சட்டையை மட்டும் போட்டு விட்டுறேன்.
வாசுகி இதெல்லாம் வினோ வந்து ஏங்க நான் பார்க்க கூடாதா? அவ்வளவுதான் அவ்வளவுதான். வாவ் சூப்பர்ங்க. இப்ப பாத்தீங்களா எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்கன்னு? எல்லாம் சரிதான். நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? வினோ வந்து இதெல்லாம் பாத்துக்கிறேன்னு சொன்னான்ல. ஏங்க நான் பார்த்தா என்ன? என்ன சரி ஓகே, உங்களுக்கு சங்கட்டமா இருந்தா நீங்க உங்க ஒய்ஃபா என்ன பார்க்க வேண்டாம், உங்களோட டாக்டரா பாத்துக்கோங்க. என்னங்க அப்படி பாக்குறீங்க? டாக்டர்னு சொன்னனாலயா? இங்க பாருங்க, இந்த டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிட்டா நானும் டாக்டர் தான். ஆமா ஆமா, என்ன வச்சு ட்ரைனிங் எடுக்கிறீங்கல்ல, கண்டிப்பா டாக்டர் ஆயிடுவீங்க. என்னங்க? வாசுகி சொல்லுங்கங்க, என்ன வேணும்? ஒண்ணு வேண்டாங்க, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸா? இதுக்கு இல்ல, என்னால எனக்கு தேவையானதையே செஞ்சுக்க முடியல. நீங்க என் கூட இருந்து இங்க பாருங்க, சீரியஸா தேங்க்ஸ் ஏதாவது சொன்னீங்கன்னா அப்புறம் நான் ரொம்ப வருத்தப்படுவேங்க. அதெல்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு இதெல்லாம் நான் செய்யறதுக்கு ஏதோ ஒரு ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன். புண்ணியமா? ஆமாங்க. என்னங்க புண்ணியம் இருக்கு? என்ன பாவம் பண்ணமோ தெரியல. நீங்க தான் இவ்வளவு பிரச்சனையில மாட்டினீங்கன்னு பார்த்தா இப்ப நானும் கஷ்டமா இருக்குங்க. திடீர்னு அம்மா அப்பா யாராவது வீடியோ கால் பண்ணிட்டா இந்த சேர் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு கடன்னு ஏதாவது துணியை போட்டு ஆல்ரைட் பண்ணி அவங்க கிட்ட நான் நார்மலா பேசி என்னடா வாழ்க்கைங்கிற மாதிரி இருக்குங்க. அதை விட ரெஸ்ட் ரூம் போறது கூட. ஓ, இதான் உங்க சங்கட்டமா? நான் ஒண்ணு கேட்கட்டுமா? என்ன வாசுகி? இல்ல, நானும் இந்த பிரச்சனையோட தான் உங்ககிட்ட வந்தேன். என்னை பத்தி எதுவுமே உங்களுக்கு தெரியாது, என் பேர் கூட தெரியாது. ஆனா இந்த பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்றேன். நீங்க சாகர முடிவெல்லாம் எடுக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி இந்த அளவுக்கு என்ன பார்த்து கூட்டிட்டு வந்துட்டீங்க. ஏங்க, நம்ம ஒரு 10 வருஷம் நல்லா வாழ்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஏதாவது இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆகி நடக்கவே முடியாது, இல்ல எழுந்திருக்கவே முடியாது, அப்படி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்தா ஏங்க என்னை விட்டுட்டு போயிடுவீங்களா? சொல்லுங்க, விட்டுட்டு போயிருவீங்களா? 10 வருஷம் வாழணும்னு அவசியம் இல்லைங்க. எப்போ உங்க கழுத்துல நான் தாலி கட்டினேனோ அந்த நிமிஷத்துல இருந்து நீங்க என்னோட சரிபாதிங்க. சரிபாதியை எப்படிங்க விட்டுட்டு போவேன்? நீங்க மனசு சங்கடப்படும் போதெல்லாம் இந்த ஆன்சரை நீங்களே நினைச்சுக்கோங்க. நீங்களும் என்னோட சரிபாதி தான். என் தெருவுக்காக நான் எல்லாம் செய்யறேன், உங்களுக்கு சீக்கிரம் சரியாகணுங்கிறதுக்காக செய்யறேன். இதுக்கெல்லாம் நீங்க சங்கடப்பட்டா நீங்க உங்க மனைவியா கூட இல்ல, ஏன்னா ஒரு ஃப்ரெண்டா இல்ல தெரிஞ்சவங்களா அப்படி கூட நீங்க நினைக்கலன்னு அர்த்தங்க. மயிலே உனை நான் மயக்கவும் இல்லை, மனதால் என்றும் வெறுக்கவும் இல்லை. என்னங்க திரு? வாசுகி. என்னங்க எதுவுமே பேசல? ஒண்ணு இல்லைங்க, இனி இந்த மாதிரி கண்டிப்பா பேச மாட்டேன். சரிங்க. என்னங்க கொஞ்ச நேரம் படுக்கிறீங்களா? இன்னும் நான் வர சொல்லவா? இல்ல இப்பதானே வீட்டுக்கு போயிருக்கான், வரட்டும். நான் உட்கார்ந்துருக்கேன். என்னங்க என்னால முடியும், நான் வேணா. இருக்கட்டுங்க, நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கேன். சரிங்க. திரு எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நாம இந்த மாதிரி எல்லாம் செய்யறது திருக்கு ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கு. இல்ல அப்பெல்லாம் சங்கட்டப்படக்கூடாது. பொண்டாட்டி நான் செய்யறதுல என்ன சங்கட்டம்? திருவை நார்மல் ஆக்கணுமே, சிரிக்க வைக்கணும். ஏன்னா ஏன் திரு சிரிச்சாதான் அழகு. திரு நீ மட்டும் என்ன எப்படியும் போய் தொலைன்னு விட்டு இருந்தா நிறைய போட்டோவுக்கு பூ போட்டு சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி எனக்கு உயிர் கொடுத்தவன் நீ திரு. ஃபர்ஸ்ட் அம்மா எனக்கு உயிர் கொடுத்தாங்கன்னா ரெண்டாவது அம்மா நீ. ஒன்னு சிரிக்க வைக்கணும். என்ன பண்ணலாம்? என்னங்க என்னங்க திரு? சொல்லுங்க வாசுகி. நான் ஒரு கதை சொல்லட்டா? கதையா? ஏங்க நைட் இப்பெல்லாம் படுத்தா சரியா தூக்கம் வர மாட்டேங்குதுங்க. அப்பா உங்க கதையை சொல்லுங்க, நான் கேட்டுட்டே தூங்குறேன். சரிதான். என்னங்க என்னங்க? ஒரு பாட்டு பாடட்டா? பாட்டா? ஓரளவுக்கு பாடுற மாதிரி பாடுவேங்க. வாசுகி உங்களுக்கு இப்ப என்ன? நான் சிரிக்கணும் அவ்வளவுதானே? அவ்வளவுதாங்க. ஓகேவா? அழகா இருக்கீங்க, இப்படியே இருங்க. வாசுகி சொல்லுங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அதாங்க நான் சொன்ன மாதிரி குங்குமம் தேநீர் ரொம்ப அழகா இருக்கு. ஓ தேங்க்ஸுங்க. என்னங்க நான் போய் உங்களுக்கு பால் ஆத்தி கொண்டு வரேன். நீங்க பால் குடிக்கவங்களே வேணா வந்துருவாங்க. அதுக்கப்புறம் படுத்து தூங்க கரெக்டா இருக்கும். சரிங்க வாசுகி. போய் எடுத்துட்டு வரட்டுமா? 2 மினிட் வந்துடுறேன். பதறாம போயிட்டு வாங்க. சரிங்க. காலத்தின் தீர்ப்புகளை யார் அறிவார்? ஓய், இங்க இருந்து காலேஜுக்கு போயிடுவியா இல்ல காலேஜ் வாசல்ல கொண்டு வந்து விடணுமா? காலேஜ் வாசல்ல கொண்டு வந்து விடுன்னு தான் சொல்லுவேன், ஆனா அதுக்கு அலோ கிடையாது. இட்ஸ் ஓகே, நான் இங்க இந்த மணிக்கு நடந்து போய்க்கிறேன். சரிதான். சரத் டெய்லி இங்கதான் விடுவானா? ஆமாண்டா ஜீவா. சரி ஈவினிங் சீக்கிரம் வார. இந்த சரத் மாடு மாதிரி லேட்டா வந்த
சீக்கிரம் வந்துடுறேன் மாத்தாயே, கிளம்பு. ஹே என்னடா மாமா. மாமாவா? வைரப்பா வைரப்பா எதுக்குடா இங்க வந்திருக்காங்க? சிந்து, என்ன நின்னுட்டு இருக்க? போ, காலேஜுக்கு போ. மாமா, நீங்க என்ன இங்க வந்திருக்கீங்க? முதே சொல்லியிருந்தீங்கன்னா நீங்களே சிந்துவை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. நான் வேற வெட்டியா வந்திருக்கேன். டேய், நான் வேற விஷயமா வந்தேன், நீ கிளம்பு. சிந்து, நீயும் காலேஜுக்கு போ. என்னாச்சு? அதானே. ஹே என்னடா? ஹாய் ரோஸ்மா. நீயா? நீ என்னடா? என்ன சிந்து, நீ தானே இப்பதான் பகல்ல பாக்கவான்னு சொன்ன, அதான் எதுக்கு நைட் உன தொந்தரவு பண்ணிக்கிட்டுன? அதை விடு. அழகான ரோஸ்க்கு ரோஸே கொண்டு வந்திருக்கேன், வாங்கிக்கோ. டேய் மாமா, இவனுக்காக தான்டா வந்தேன். சிந்து, அப்பா நீ காலேஜுக்கு போ. வைரப்பா நீ போன்னு சொன்னேன். ஆமா, இதுக்காக கோபப்படுறீங்க? இல்ல ஜீவா, இவன் இப்படியே விடுறது சரியில்லை. டெய்லி வந்து நம்ம பிள்ளைய தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். அவன் அப்படியே விட்டுற முடியுமா? மாமா, சித்தார்த்தால சிந்துக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படி நீங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதான். சித்தார்த்தால டெய்லி சிந்து டிஸ்டர்ப் ஆகுறா. இதனால அவ படிப்பு, அவளோட கவனம் எல்லாமே போகும். இல்ல மாமா. ஜீவா, நீ பேசாம இரு. அப்பா, சிந்து உன காலேஜுக்கு போன்னு சொன்னேன். மாமா, கேட்க மாட்டீங்கல்ல? டேய் வாங்கடா. டேய் லூசு, ஏன்டா சிரிக்கிற? இங்க இருந்து போய் தொலை. ஏன் சிந்து, என் மேல அவ்வளவு அக்கறையா, அவ்வளவு பாசமா? ஒரு மண்ணாங்கட்டி இல்ல, கிளம்புடா. ரோஸ வாங்கிக்கோ. ஐயோ, நீ எல்லாம் அடி பட்டாதான் திருந்துவ. சிந்து, பாத்தியா, உங்க அப்பே சொன்ன மாதிரி என் கைய கால உடைக்க ஆள இறக்கிருக்கான். ஏன் சிந்து, நானும் சும்மாவா இருப்பேன்? டேய் வாங்கடா. மாமா வேண்டாம் மாமா, இதெல்லாம் தப்பு. நீ இங்க இருந்து சிந்துவை கூட்டிட்டு கிளம்பு. போ ஜீவா. டேய் என்னடா எப்ப பார்த்தாலும் இப்படி கத்தியோட சுத்துறேன்னு பாக்குறியா? சிந்துக்கண்ணு, எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான். ஏய் அச்சச்சோ, என்னடா நிக்கிறீங்க? போய் அவன் கைய கால உடைங்க. ஓகே சார். டேய் தம்பி, உனக்கு என்ன தனியா சொல்லணுமா? போடா. ஓகே சார். அட பாவிங்களா, போயும் என்ன அடிக்கிறதுக்கு இந்த ஆளுக்கு தான் கிடைச்சாங்களா? இன்னும் உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கு, இன்னொன்னு புடலங்கா மாதிரி. அச்சோ, நம்ம இமேஜ ஸ்பாயில் பண்றாங்களே. டேய் இங்க பாரு. ஏய் வலிவிடு. டேய் என்னடா பாக்குற? ஏண்டா, ஆள் அழகா இருந்தா உடனே பொண்ணுங்க பின்னாடி சுத்துவியா? அத நீ சொல்ற? டேய், நான் வாங்கின காசுக்கு உழைக்கிறவன் ஒன்ன. இங்க பாரு. ஐயோ அம்மா, ஐயோ, ஷோ, இது தேவையா? டேய் உருளைக்கட்ட, நீ என்ன நிக்கிற? போடா. இதோ சார். ஏய் அப்பா போட்டா. ஆத்தா மகமாயி. டேய் உனக்கு அவ்வளவு திமிரா? உன்ன மாமா சொல்றத கேளுங்க. தேவையில்லாம கோபப்பட்டுட்டு. ஜீவா, நீ பேசாம இரு. வைரப்பா, ஏன் இப்படி பண்றீங்க? இந்த சித்தார்த் கைய கால உடைக்காம நான் விட மாட்டேன். வாயா வா, நானும் அதுக்குதான் காத்துட்டு இருக்கேன். டேய் போய மூடுறா, ஓவரா பேசாத. ஏண்டா, நானா ஆரம்பிச்சேன்? அந்த ஆள் தானே ஆரம்பிச்சான். இரு கொஞ்ச நேரத்துல முடிக்கிறேன். டேய் ஜீவா, நீ அது பேசாம இரு. வைரப்பா, டேய் ஜீவா, வழி விடுறா. மாமா, வழி விடுறியா இல்லையா? சோ, இவனும் போறேன் வேணுங்கனே போஸ் கொடுத்துட்டு. வேற வழியே இல்ல. சண்டை பெருசாகாம தடுக்க இவனை பேசி எப்படியாவது அனுப்பி விட வேண்டிதான். இன்னைக்கு எதுக்கு மாமா இவ்வளவு கோவமா இருக்காங்கன்னு தெரியல. டேய் ஜீவா, ஏதாவது பண்ணுடா. அதுக்கு தானே இன்னைக்கு நான் வந்திருக்கேன். ஏய் பொறுமா. டேய் கிளம்புடா இங்க இருந்து. என்னடா ஆளாளுக்கு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் நாட்டுக்கு வந்தேன்னா என் சிந்துவை பார்த்தேனான்னு போய்கிட்டே இருப்பேன். அதை விட்டுட்டு அந்த ஆள் என்னன்னா ஆளை இறக்குறான், நீ என்னன்னா அரட்டிக்கிட்டு இருக்க. பாரு, என்னை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. உன்னை பத்தி தெரிஞ்சோ தெரியாமையோ அப்புறம் பேசிக்கலாம். இங்க இருந்து கிளம்பு போ. நீ போன்னு சொன்னா நான் போனுமா? டேய் அவன் கிட்ட போய் பேசிட்டு இருக்க. 2 அரை அரைச்சு பத்தி விடுறா. ஓஹோ, அடிப்பியோ? என்னை பத்தி உங்க யாருக்கும் தெரியல. ஏய் வைரம், உனக்காக நான் இப்படித்தான், பாத்துக்கோ. ஏய் என்னடா பூச்சாண்டி காமிக்கிறியா? நான் சொன்னதை செய்வேன். ஏய் ஜீவா, ஜீவா ஜீவா.
சிந்து சிந்து தானே கூப்பிடுறா? விடிய காலம் 5 மணி. சரத்தை எழுப்பி உள்ள நான் வாரேன். இவன் எதுக்கு நம்மள கூப்பிடுறா? அதுவும் வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கே. இந்நேரம் எதுக்கு இவன் முழிச்சிருக்கா? சரி ஓகே போய் பார்க்கலாம். சரத்து, டேய் சரத்து. ஜீவா எழுந்துட்டேன்டா. டேய் சிந்து கூப்பிடுற மாதிரி இருந்தது, வா என்னன்னு பார்க்கலாம். சிந்துவா? ஆமாண்டா சீக்கிரம் வா. ஜீவா ஜீவா சிந்து. ஜீவா ஏய் சிந்து. ஜீவா இவன் எதுக்கு காலங்காத்தால இப்படி அழுகுறா? அதுவும் நம்ம பேரை சொல்லிக்கிட்டு. என்னாச்சு? ஜீவா 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 நான் தாமா. ஜீவா என்னாச்சு? ஜீவா ஜீவா எப்படா எப்படி செத்த? என்னது எப்படி செத்தவா? ஜீவா ஏய் காலங்காத்தால என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? என்ன ஆச்சு உனக்கு? ஜீவா ஜீவா நீ செத்துட்ட ஜீவா. செத்துட்டேனா? எப்போ? இப்பதான் ஜீவா. என்னமா சொல்ற சிந்தாமணி? எப்படி ஜீவா எப்படி செத்த? எப்படி செத்தனா? ஒருவேளை இவ கனவுல செத்து செத்து விளையாண்டுருப்போமோ? காலங்காத்தால விடிய முன்ன. ஐயோ கடவுளே, இன்னைக்கு பொழுது ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஜீவா ஜீவா வலிக்குதாடா? ரொம்ப வலிக்குதா? என்ன வலிக்குதா? அதான்டா அந்த சித்தார்த் உன்னை கத்தியால குத்துனானே, ரொம்ப வலிக்குதா? என்னது? சித்தார்த் என்ன கத்தியால குத்துனானா? ஆமாண்டா ரொம்ப வலிக்குதா? அவன் எதுக்குடி என்ன குத்துனா? அது அது அதெல்லாம் விடு. என்னது அதெல்லாம் விடா? நீ எப்படி செத்த? ஐயோ டேய் சரத்தே, டேய் எழுந்து வாரானான்னு பாரேன். என்னடா சிந்தாமணி எதுக்குடி அழுகுற? ஏய் காலையில என்ன பேச்சு பேசுறான்னு பாருடா. என்னாச்சு? ஏய் எதுக்குடி அழுகுற? சரத்து நம்ம ஜீவா செத்துட்டான்டா. என்னது செத்துட்டானா? டே என்னன்னு கேள்றா. வந்ததுல இருந்து இப்படியே பேசிட்டு இருக்கா. எனக்கு வேற பயமா இருக்கு. செத்த ஆவியாகிட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நானு. ஐயோ நீ வேற ஏண்டா? ஏய் சிந்தாமணி என்னடி கனவு கண்டியா? கனவா? என்னது கனவா? சுத்தமா அவளும் கேட்டா. இல்லடா ஒரு நிமிஷம். சிந்து அம்மா சிந்தாமணி. ஜீவா சாரி ஜீவா, நான் பக்கத்துல இருந்தும் உன்னை காப்பாத்த முடியாம போச்சு. சாரி ஜீவா. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? இப்பதான். ஐயோ பகல் கனவு. ஏய் பகல் கனவு பழிக்குமாடா? ஏண்டா? ஐயோ நான் செத்த மாதிரி கனவு கண்டிருக்காடா. நீ வேற. சிந்தாமணி முத அழுகி நிப்பாட்டு. அழாதடி. சரத்து சரத்து ஜீவா செத்துட்டான்டா. ஐயோ ஈஸ்வரா, கல்லு மாதிரி உயிரோட தானடி நிக்கிறேன். எத்தனை தடவை சொல்லுவேன் நான் செத்துட்டேன் செத்துட்டேன்னு. இன்னைக்கு காலங்கத்தாலேயே கிறுக்கு பிடிச்சு ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஜீவா ஜீவா. அம்மா தாயே போதும். கன உலகத்துல இருந்து நிஜ உலகத்துக்கு வா. சிந்து. சிந்தாமணி என்ன வா? என்னாச்சு? என்னென்னமோ ஆச்சு. ஜீவா நீ சாகலையா? டேய் சிரிக்கிறடா. தூங்கி எழுந்து வந்ததுல இருந்து இந்த வார்த்தையை தான்டா கேக்குறேன். என்னாச்சுன்னு கேளுடா. ஏய் சிந்தாமணி என்னடி ஆச்சு? அது அது வந்து என்ன வந்து போயின்னு பாரு. நான் சாகல, உயிரோட தான் இருக்கேன். அது மாதிரி நம்ம எல்லாரும் நம்ம வீட்டுல தான் இருக்கோம். வீட்லயா? அப்ப காலேஜ்ல? காலேஜ்ல களத்து மேட்லன்னு. நீ முத அழுகை நிப்பாட்டு. அல்லாத. ஏய் சிந்து கனவு கண்டியா? கனவா? கனவு கண்டா நான் அழுதேன். கனவு கண்டு முடிச்சதுக்கு அப்புறமா அழுதுட்டு தான் இருக்க. சரத்து சொல்லு. காலேஜுக்கு போனோமா? ஜீவா தானே என்ன டிராப் பண்ண வந்தான். அப்போ வைரப்பா திடீர்னு வந்து சித்தார்த்த அடிக்க 2 ஆள்களை விட்டு சித்தார்த்த அவங்களெல்லாம் அடிச்சு போட்டு ஜீவாவை கத்தியால குத்திட்டான்டா. டேய் அவ என்ன கதையா சொல்றா? என் உயிரை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காடா. ஏய் என்கிட்ட நேத்து சொன்ன ஐயப்பா இப்படி சித்தார்த்த கைய காலம் உடைச்சிருவேன்னு மிரட்டினாங்கன்னு. அது இன்னைக்கு கனவா வந்துருச்சா? இல்ல 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 சரத்து, அப்படியே நிஜத்துல நடந்த மாதிரியே இருந்தது. ஏய் நிஜத்துல நடந்ததோ இல்ல கனவுல நடந்ததோ? என்ன எதுக்குடி அவன் குத்துனா? நீ தாண்டா ஹீரோ மாதிரி பேசுன. ஹீரோ மாதிரி பேசுனேனா? ஹீரோ மாதிரி பேசுனது ஒரு குத்தமாடி? ஆமா அது என்ன சித்தார்த்துக்கும் உனக்கும் டீலிங் பிரச்சனை.
நடுவுல நான் எங்க இருந்து வந்தேன்? என்ன எதுக்குமா சாகடிக்கிறீங்க? தெரியலடா. ஜீவா, ஏய், என்னாச்சு? நீ நீ கனவுலயே இதே ரெட் கலர் Dress தான் போட்டிருந்த. இதே ரெட் கலர் ட்ரெஸ்ஸா? ஆமாண்டா. ஐயோ, பகல் கனவு வேற. நீ அப்படியே இதே Dressல வந்திருக்க. போச்சு, இன்னைக்கு சித்தார்த் உன்னை. ஏய், வாய கழுவு. காலங்காத்தால. ஐயோ ஐயோ. சரி, நான் ஊருக்கு கிளம்புறேன். ஏய், என்ன ஒரேதான் உலகத்தை விட்டு அனுப்பிட்டேன்னு பேசிட்டு இருக்கா? நீ ஊருக்கு கிளம்புறியா? நான் என்னடா பண்ண? நீ என்ன பண்ணுவியா? ஏய், என் உயிரா? அது நல்லா தானே இருக்க. ஐயோ, பகல் கனவு வேறடா. அடே, அதெல்லாம் பழிக்காதுடா. இல்ல பகல் கனவு பழிக்கும். அதே ரெட் கலர் Dress வேற. இன்னைக்கு சித்தார்த் என்ன கதம் கதம். சும்மா காமெடி பண்ணாதடா. குட் பாய்டா. நேத்து 5 மணிக்கு எழுப்பி விட்டுன்னு சொன்னேன். இந்த ஒரு வார்த்தைக்காக வந்து எழுப்பி விட்ட பத்தியா? நண்பேண்டா. ஐயோ, 5 மணிக்கு முழிப்பு தட்டிச்சேன்னு எழுந்து வந்தேன். இங்க வந்தா என் உயிருக்கே உத்தரவாதம் இல்ல போல. ஏய் சிந்தாமணி, அவன் குத்துனதுல நான் செத்துட்டேனா? இல்லடா. அப்பாடா, சாகலையா? இல்ல, நீ ரொம்ப முடியாம படுத்து கிடந்தியா? உனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு நான் பயந்து அழுது கத்தி அப்படியே முழிச்சிட்டேன் போலடா. அட பாதகத்தி, செத்தேனா என்னன்னு தெரியாமே முழிச்சிட்டியா? ஐயோ, இப்ப நான் இன்னைக்கு உயிரோட இருப்பேனா இருக்க மாட்டேனா? தெரியலடா ஜீவா. கூர் இருக்கா? ஏன்டா திட்டுற? நானே பயந்து போயிருக்கேன். போ சீக்கிரம் படுத்து தூங்கு. தூங்கவா? இவ்வளவு பயத்துல எனக்கு எப்படி தூக்கம் வரும்? டேய் கிறுக்கா, என்னடா பண்ற? ஓ சரத்து, நான் செத்துட்டேனா சாகலையான்னு தெரியாமையே முழிச்சிட்டா. இனி தூங்கி திரும்பவும் கனவு வந்தா திரும்பவும் சித்தார்த்தவனை குத்தணுமா? ஆய கழுவுடா நீயும். அந்த கனவு குற. நான் உயிரோட இருக்கேனா செத்துட்டேனான்னு திரும்ப மீண்டும் 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 வா. ஆமாண்டா, ஆனா கனவு. ஏய் பேசாம போடா. ஏய் சிந்து, பயப்படாத. நேத்து நீ அதையே நினைச்சிட்டு இருந்திருப்ப. அதனால கனவா வந்திருக்கும். சரத்து, அப்படி ஜீவாக்கு ஒண்ணும் ஆகாதல. சிந்தாமணி, நீ கேக்குறத பார்த்தாலே ஒரு மாதிரி டெரரா இருக்கு. அதனால நீ போய் படுத்துக்கோ. இனி தூக்கம் வராது. சரிதான், என்னதான் ஒரேதான் தூங்க வச்சிட்டியே. என்னடா? நான் புலம்புறேமா, என்னத்த சொல்ல. போடா போ. இனி நீ உன் ஆள் கூட ஜாலியா என்ஜாய் பண்ணு. டேய் ஆளா பல்ல தட்டிடுவேன். ஆனா நானு டேய் என்னடா காலங்காத்தாலே சத்தம்? ஹாய் சக்தி, குட் மார்னிங். சொல்லுடா, குட் மார்னிங் சொல்லு. என்னடா ஆச்சு? சிந்து, நீ என்னம்மா இப்பவே எழுந்துட்ட? அதை ஏன் கேக்குற சக்தி? ஒரு கெட்ட கனவை கண்டு எழுந்திருக்கா. கெட்ட கனவா? அதை விடு. பகல் கனவு பழிக்குமா? 100% பழிக்கும். பழிக்குமா? டேய் போடா, போய் உன் வாயை கழுவுடா. வாயை கழுவவா? ஏண்டா? ஷோ, காலங்கத்தால இருந்து ஒரு நல்ல வார்த்தை இல்லடா. என்னாச்சு இவனுக்கு? அது ஒண்ணு இல்லடா, சிந்து ஒரு கனவு கண்டிருக்கா. அதுல பயப்புள்ள பீதி ஆயிட்டான். ஓ கனவா? என்ன ஓ கனவா? டேய், உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இதோ என் கூடயே சுத்திட்டு இருந்தானே சரத்து, இவன் கூட இந்த வேணிக்கிட கொஞ்சம் கொஞ்சம் பேசி கீசி பழகி இருக்கான். டேய் ஆனா நான் டேய் அது ஒரு கனவுடா. ஏண்டா? அதானே, கனவுக்கா இந்த காட்டு கத்து கத்துன? சுப்பா, உன் கத்துல அப்பா என்னன்னு என்ன போய் பார்க்க சொல்றாங்க. போடா பேசாம போ. இன்னும் 1 hour தூங்கியிருப்பேன். அதுக்குள்ள கத்தி எழுப்பி விட்டாங்க. ஏ டேய், அடப்பாவி, ஒருத்தன் உயிரோட விளையாண்டுட்டு ஆளாளுக்கு கிளம்புறீங்கடா. டேய் அப்பாவே எழுந்துட்டாராம். சண்டியர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாருன்னா அவ்வளவுதான். போடா, சட்டு போட்டுன்னு காஃபியை குடிச்சிட்டு ஆபீஸ் கிளம்பு. போய் சிந்து சொல்றா. ரொம்ப ஃபீல் பண்ணாத, ஒன்னும் நடக்காது. எப்படியும் 8 மணிக்கு எழுந்துதான் நீ கிளம்புவ. போய் படுத்து திரும்பவும் தூங்கு. இங்க பாரு, 1 வாரம் கழிச்சுதான் இங்க வருவேன். கவனமா இரு, புரிஞ்சதா? அதான் ஜீவா இருக்கான்ல. கொலை பண்ணியும் காணலையா? அதான. சரி டேய் ஜீவா, என்ன வேணிய போய் எழுப்பி விடணுமா? அதெல்லாம் அப்பவே எழுந்து வாசல் தொலைச்சு கோலம்லாம் போட்டிருப்பா. நான் எழுந்துட்டேன், சீக்கிரம் கிளம்பிடுவேன். நீயும் கிளம்புன்னு மட்டும் சொல்லு. நான் போய் சக்கரவர்த்தி சாக்கு கால் பண்ணிட்டு அப்படியே குளிச்சு கிளம்புறேன். போப்பா போ. ஜீவா, இருந்தாலும் நீ செத்திருக்க கூடாது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? கனவு கண்டது நீ, என்ன கொன்னது நீ, இதுல நீயே கஷ்டப்பட்டியா? ரொம்ப சந்தோஷமா? ஜீவா, உயிரோட தான் இருக்கேன். காலேஜுக்கு டிராப் பண்ண வாரேன். கிளம்பு. சரிடா. அடி பாவி, கண்ட கனவை கண்டுட்டு பச்சை புள்ள மாதிரியே பேசுறா. ஐயோ ஐயோ, இன்னும் என்னென்னலாம் பார்க்க வேண்டி இருக்கோ. நான் கண்டது கனவா? அப்படியே நிஜ மாதிரியே இருந்ததே. இந்த சித்தார்த் கூட சிவப்பு கலர் கோட் போட்டு அப்படியே பெரிய கத்திய கையில வச்சு
குட் மார்னிங். ஆ, ஆ, நீ நிஜமா? உன்னோட கற்பனை. ஓ, என்னோட கற்பனையா? வேண்டாம் வேண்டாம், கற்பனை எல்லாம் வேண்டாம். நீ போ போ. போலாமே. ஐயோ, இவனெல்லாம் கற்பனையும் பண்ணக்கூடாது, நினைக்கவும் கூடாது. இவன் நம்ம ஜீவாவையே குத்துனா. கொலகாரா, போடா போ, இங்க இருந்து போ.